பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 89 91 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு குறுகிய வாழ்க்கையை நிறைவாக்கும் தேவன். நாம் ஒவ்வொருவருமே அதிக நாட்கள் மிக சந்தோஷத்தோடு இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுவோம். இந்த உலகத்தில் எல்லாரும் விரும்புவது ஒரு நீடிய வாழ்வு, அதுவும் சந்தோஷமான நீடிய வாழ்வு. இன்றைக்கு நாம் சங்கீதம் 90 தியானிக்க போகிறோம். சங்கீதம் 90 மோசே எழுதிய ஒரு ஜெப பாடல். இந்த சங்கீதம் 90 மோசே குறிப்பாக என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவருடைய நித்தியத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும்போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்று மோசே இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார். இந்த தியானத்திற்கு இன்னொரு தலைப்பை கூட நாம் கொடுக்க வேண்டும் என்றால் அது நேரம். இந்த நேரத்தை குறித்து வேதத்தில் அநேக இடங்களில் நாம் வாசிக்கலாம். குறிப்பாக அதிகமான விபரங்கள் இந்த சங்கீதம் 90 நாம் பார்க்க முடியும். இப்போ மோசேயினுடைய இந்த ஜெபத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாவதாக மோசேயுடைய இந்த ஜெபத்தில் அவர் அங்கீகரிக்கக்கூடியது என்னவென்றால், தேவன் நித்தியமானவர். ஏன்னா இந்த பூமியில் நேரம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் நாம் தியானிக்க வேண்டும் என்றால் நமக்கு அடிப்படையாக தெரிய வேண்டிய சத்தியம் என்னவென்றால், தேவன் நித்தியமானவர், நாம் அநித்தியமானவர்கள். 2ஆம் வசனத்தில் பின்பகுதியில் மோசே சொல்லுகிறார், நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆயுசு நாட்களை நாம் தியானிக்கும் போது அல்லது அதை குறித்து நாம் யோசிக்கும் போது அடிப்படையாக நமக்கு தெரிய வேண்டிய காரியம், ஆண்டவர் அநாதியாய் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹீ இஸ் அன் இட்டர்னல் காட். இந்த ஒரு உண்மை நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். 4ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகிறார், உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போகவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. ஆண்டவருடைய பார்வைக்கு 1000 வருஷங்கள் ஒரு நாள் ராத்திரியை போல காணப்படுகிறது. அப்போ தேவன் நித்தியமான தேவன் என்று சொல்லும்போது அது எவ்வளவு பெரிய அளவில் இருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அது அழிந்து போகிறதாக, நித்தியம் இல்லாததாக காணப்படுகிறது. அதை தான் 5ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் அவர் சொல்லுகிறார், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறோம். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். அப்போ நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு குறியது என்று நாம் பார்க்கும்போது அது காலையில் முளைக்கக்கூடிய பூவை போல இருக்கிறது. காலையில் முளைக்கிறது, மாலையில் அது உலர்ந்து போகிறது. அப்போ எவ்வளவு சிறிய வாழ்க்கை பார்த்தீர்களா? அப்போ அதனால தான் தேவன் நமக்கு எவ்வளவு தேவை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பக்தன் இவ்வாறு பாடுகிறார், எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றேன், காலத்தை படைத்தவர் என்னை தேடி வந்தார். நம்ம எல்லாருமே நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம், எதிர்காலம் இல்லை என்று சொல்கிறோம், தவிக்கிறோம். ஆனால் காலத்தை படைத்தவர், உருவாக்குனவர், அநாதியாய் என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தேவன் எனக்கு உண்டு என்ற விசுவாசத்திற்குள்ளாக வரும்போது அது நம்முடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றிவிடும், அல்லது வாழ்க்கையினுடைய கண்ணோட்டத்தை கண்டிப்பாக மாற்றிவிடும். அப்போ மோசேயினுடைய ஜெபத்தில் நாம் பார்க்கக்கூடிய முதல் சத்தியம் இதுதான், அவர் தேவனை நித்தியமான தேவனாக பார்க்கிறார். இரண்டாவதாக மோசே 9ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்கள் கழிந்து போய்விட்டது. மோசே இந்த இடத்துல வீணாக கழிந்து போன வருஷங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வருத்தப்படுகிறார். ஆண்டவரே, எங்களுடைய நாட்கள் எவ்வளவாய் வீணாக போய்விட்டது, உம்முடைய கோபத்தினால் வீணாகி போய்விட்டது என்று மோசே சொல்லுகிறார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடிய காரியம் நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய பாவம். இப்போ ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையினால் அவர்களுடைய நாட்கள் வீணாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மோசே இந்த இடத்துல அங்கீகரிக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இழந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஐயோ என்னுடைய கீழ்ப்படியாமை இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை
கெடுத்து விட்டதே என்ற உணர்வு நமக்கு முதலாவதாக தேவை. மூன்றாவதாக மோசே அங்கீகரிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த பூமியில் இந்த வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்பதை கூட அவர் தெளிவாக அங்கீகரிக்கிறார். 10ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். பாருங்க, நாங்களும் பறந்து போகிறோம். இந்த வாழ்க்கை எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. ஒருவேளை 70 வயது 80 வயது என்று சொல்லும்போது அது அதிக நாட்கள் இருக்கிறது மாதிரி இருக்கலாம். ஆனால் நித்தியத்தினுடைய வெளிச்சத்தில் பார்க்கும்போது 70 வயது 80 வயது 90 வயது மிக மிக சிறியதாக காணப்படுகிறது. அப்போ இந்த காரியங்களை மோசே தன்னுடைய ஜெபத்திற்கு ஒரு அடிப்படையாக அவர் சொல்லுகிறார். 12ஆம் வசனத்திலிருந்து இந்த அதிகாரத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது. இது உண்மை என்றால், ஆண்டவர் நித்திய தேவன் என்றால், நான் என்னுடைய நேரங்களை வீணடித்தது உண்மை என்றால், இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை குறுகினதென்றால், எப்படி நான் ஒரு ஞானமுள்ள அல்லது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும்? இதுதான் 12ஆம் வசனத்துக்கு பிறகு அவர் ஜெபமாக செய்கிறார். இந்த ஜெபத்திலிருந்து ஒரு 3 முக்கியமான கருத்துக்களை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஞானமான வாழ்க்கையாக மாறிவிடும். முதலாவதாக மோசேயுடைய ஜெபம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவு என்று சொல்லும்போது, நாட்கள் ரொம்ப குறுகியது அல்லது நாட்கள் பொல்லாதவைகள். நான் என்னுடைய காலத்தை நேரத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். என்னுடைய நாட்கள் சீக்கிரமாக பறந்து போகும். அதனால் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு அர்த்தத்தோடு ஒரு நோக்கத்தோடு வாழும்போது தான் என்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் காணப்படும். அதனால மோசே இவ்வாறு ஜெபிக்கிறார், ஆண்டவரே, நாட்களை எண்ணக்கூடிய அறிவை எங்களுக்கு தந்திரலும். இரண்டாவதாக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த பூமியில் நம்ம கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம், அந்த நாட்களில் நாங்கள் திருப்தியாக வாழணும் ஆண்டவரே அப்படின்னு அவர் கேட்குறார். அந்த திருப்தி எங்கேருந்து வருகிறது? 14ஆம் வசனத்தை பார்க்கலாம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உம்முடைய கிருபையால் திருப்தியாக்கும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ச்சியாக வாழும்படி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உம்முடைய அன்பினால் கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். வாழ்க்கை ரொம்ப சின்னது, வாழ்க்கை மிகவும் சிறியது. ஆனால் அந்த நாட்களில் திருப்தி இல்லாமல் நான் வாழ்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதனால் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பினால் கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவரே என்று மோசே ஜெபிக்கிறார். மூன்றாவதாக அவர் ஜெபிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கையை தாரும். 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இப்போ இந்த இடத்துல மோசே சொல்லுகிறது என்னவென்றால், ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்கள், அப்படி என்றால் நாங்கள் வீணடித்த நாட்கள் அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தவறான தீர்மானங்களை எடுத்து வீணாக்கி போட்ட நாட்களுக்கு பதிலாக நீங்கள் அதை திரும்ப தாங்க ஆண்டவரே என்று அவர் கேட்கிறார். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் பதிலாக எங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக்கும். இப்போ நாமும் கூட அநேக வாய்ப்புகளை இழந்திருப்போம். அநேக நாட்களை வருடங்களை வெறுமையாக பிரயோஜனம் இல்லாமல் தவறான தீர்மானங்களின் நிமித்தம் கழித்திருக்கலாம். ஆனால் நாம் இந்த ஜெபத்தை செய்யும்போது, ஆண்டவரே, நாங்கள் வீணாக்கின நாட்களை கூட நீங்கள் திரும்ப தாங்க என்று நாம் கேட்கும்போது, நித்தியமான தேவன், நேரத்தை உண்டு பண்ணின தேவன், காலங்களை அவருடைய கரத்தில் வைத்திருக்கக்கூடிய தேவன், நாம் வீணடித்த நாட்களை கூட அவர் நமக்கு திரும்ப தருவார். நம் மனம் திரும்பி, ஐயோ, நான் என்னுடைய நாட்களை வீணடித்து விட்டேனே,
ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேனே, ஆண்டவரிடத்திலிருந்து வழிநடத்துதல் பெறாமல் நான் வாழ்ந்து விட்டேனே என்று சொல்லி மனம் திரும்பி அந்த காரியத்திற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது நாம் இழந்த நாட்களை கூட அவர் திரும்ப தருவார். அப்படி ஆண்டவர் நாம் இழந்த நாட்களை திரும்ப தரும்போது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழலாம், ஒரு திருப்தியான வாழ்க்கையை நாம் வாழலாம். நம்முடைய வாழ்க்கை ஒரு முழுமையானதாக காணப்படும். ஒருவேளை இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய நாட்கள் குறுகிய நாட்களாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அவருடைய ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தரும்போது அந்த குறுகிய வாழ்க்கை நிறைவானதாகவே காணப்படும். எத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல. ஒரு நிறைவான வாழ்க்கையை, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை, ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கையை, ஒரு முழுமையான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமா இல்லையா, அதுதான் கேள்வி. இயேசு இந்த பூமியில் வெறும் 3.5 வருடங்கள் தான் ஊழியம் செய்தார். ஆனால் அந்த 3.5 வருடங்கள் முழுமையாக காணப்பட்டது, நிறைவாக காணப்பட்டது. அதனால தான் இயேசு 3.5 வருடங்கள் எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லுவது இன்றைக்கும் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. இயேசுவை போல ஒரு நிறைவான முழுமையான வாழ்க்கையை யாருமே வாழ்ந்ததில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை குறுகியதாக இருந்தாலும் கூட ஆண்டவருடைய கிருபையினால அது முழுமை அடையும் போது, நிறைவாகும் போது மிக சிறப்பானதாக நிச்சயமாக காணப்படும். கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. நம்முடைய வாழ்க்கையை நிறைவுள்ளதாகவும் முழுமையானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் திருப்தியானதாகவும் அவர் மாற்றுவாராக. அப்படி நாம் கேட்கலாமா? அன்பின் ஆண்டவரே, மோசே இந்த இடத்துல செய்த ஞானமான ஜெபத்தை நாங்கள் பார்க்கிறோம், தியானித்திருக்கிறோம் தகப்பனே. நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறுவதாக. ஒரு நோக்கம் இல்லாமல் நாங்கள் வாழ வேண்டாம். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் போதும் அந்த நாளை கர்த்தர் தரக்கூடிய நோக்கத்தோடு வாழ ஆண்டவர் கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்பினால் நீர் எங்களை நிரப்பி அருளும். அப்படி நீங்கள் நிரப்பும் போது நாங்கள் ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ முடியுமப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருதயத்தில் இருக்கக்கூடிய விரக்திகளும் மாறி போவதாக. இயேசுவின் அன்பினால் ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை தாருங்கப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒருவேளை இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை குறுகியதாக காணப்பட்டாலும் அதை நிறைவுள்ளதாக ஆண்டவர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. நாங்கள் இழந்த வாய்ப்புகளை கர்த்தர் திரும்ப தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. எங்களுடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. அப்படியாக ஒரு முழுமையான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து உடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்க ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.